இப்போ என் கையில பார்த்தா ரெண்டு மொபைல் இருக்கு. விவோ V40, விவோ V40e. இந்த ரெண்டு மொபைல் மட்டும் தான் டிஃபரெண்டா இல்ல வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலனா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? டிசைனை பத்தி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தவரை விவோ V40ல பார்த்தா பேக் சைட்ல பார்த்தா மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. பிடிக்கிறதுலே பார்த்தா சூப்பராகவே இருக்கு. விவோ V40e பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலையும் இப்படி கேமரா போட்டு நம்ம மறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். எடுத்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் தெரியும். 40e பாத்தீங்க அப்படின்னா ஓவல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க கேமராக்கு. V40ல பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. டிசைனர்ஸ் பொறுத்தவரையும் விவோ V40 தான் எனக்கு பார்க்கறது பார்த்தா நல்லாவே இருக்கு. வெயிட் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா விவோ V40 பார்த்தீங்கன்னா 190 கிராம் இருக்கு. 40e பாத்தீங்க அப்படின்னா 183 கிராம் இருக்கு. டிஸ்பிளே பொறுத்து கிட்டத்தட்ட ரெண்டு மொபைல் சேம் டிஸ்பிளே தான். 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் 3D கேமரா ஆம்லோட் டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை பார்த்தா ரெண்டுமே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. HDR கண்டென்ட் பொறுத்து பார்த்தா ரெண்டுமே யூடியூபே சப்போர்ட் ஆகும், நெட்ஃபிளிக்ஸும் பார்த்தா சப்போர்ட் ஆகும். டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா பிரைட்னஸ் தான் டிஃபரெண்ட். விவோ V40ல பாத்தீங்க அப்படின்னா 4500 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. விவோ V40e பாத்தீங்கன்னா 1300 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பொறுத்தவரை பார்த்தா ஸ்காட் எஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரை ரெண்டுமே சேம். ஸ்பீக்கரும் பார்த்தா சேம் தான். டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. ரெண்டுலையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் ஸ்பீக்கர் இருக்கு. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபி பார்த்தா ரெண்டுலையுமே பார்த்தா 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பார்த்தா விவோ V40ல பார்த்தீங்கன்னா டபுள் கேமரா இருக்கு. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும் 50 மெகா பிக்சல் பார்த்தா அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்கு. விவோ V40ல பார்த்தீங்கன்னா பேக் சைட்ல அதே டபுள் கேமரா தான் இருக்கு. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும் இங்க 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பார்த்தா ரெண்டு மொபைலுமே 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கேமரா கம்பேர் பண்ண சொல்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மொபைலோட பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா கேமரா குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைல் கேமரா குவாலிட்டியுமே பெஸ்ட் தான். பேட்டரியும் பார்த்தா இந்த மொபைல சேம் தான். ரெண்டு மொபைல பார்த்தா 5500 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணது பாத்தீங்கன்னா ரெண்டுமே 80 wattsக்கான ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜிங் டைம் பொறுத்துன்னு பார்த்தா ரெண்டு மொபைலுமே ஒரு மணி நேரத்தை பார்த்தா ஃபுல் சார்ஜ் ஏறிடும். கிட்டத்தட்ட பார்த்தா 45ல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்த்தா ஃபுல் சார்ஜ் ஏறிடும் ரெண்டு மொபைலுமே. யூசேஜ் பொறுத்தவரை பார்த்தா ரெண்டுமே பாத்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு 1 day மேலே வரும். இது நீங்க கேமிங் அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது பார்த்தா ரெண்டுமே மாறும். ப்ராசஸர் பொறுத்தவரை விவோ V40ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 7 இருக்கு. அட்ரஸ் ஸ்கோர் பொறுத்தவரை பார்த்தா 8 lakh மேல இருக்கு. விவோ V40e பாத்தீங்க அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7000 இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட அட்ரஸ் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 6 lakh மேல வருது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா இந்த பிரைசிங் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ண சொல்ல பாத்தீங்க அப்படின்னா விவோ V40 பார்த்தா நல்லாவே இருக்கு. OS பொறுத்தவரை பார்த்தா ரெண்டு மொபைலும் சேம் தான். ஃபன்டச் OS பேஸ்ட் Android 14 இருக்கு. அப்டேட் பொறுத்தவரை பார்த்தா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும் ரெண்டு மொபைலுமே. ஐபி ரேட்டிங் பொறுத்தவரை பார்த்தா ரெண்டு மொபைலும் வேற மாதிரி தான் இருக்கு. விவோ V40e பாத்தீங்க அப்படின்னா 64 இருக்கு. விவோ V40ல பாத்தீங்கன்னா 69 கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுமே இருக்கு. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை பார்த்தா ரெண்டு மொபைலே சேஞ்ச் ஆகும். விவோ V40ல பார்த்தா ரேம் பார்த்தா 8GB RAM and 12GB ரேம்ல இருக்கு. ரோம் பொறுத்தவரை பார்த்தா 128GB and 256GB 512GB இருக்கு. விவோ V40e பாத்தீங்க அப்படின்னா 8GB RAM மட்டும் தான் இருக்கு. ரோம் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 128GB and 256GB மட்டும் தான் இருக்கு. ஓவராலா அந்த ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ல பெருசா பார்த்தா எந்த டிஃபரெண்ட் இல்லை. எல்லாமே பார்த்தா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. டிஃபரெண்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸரும் கேமராவும் தான். அதை வச்சு பார்க்க சொல்ல பெஸ்ட் அப்படின்னா விவோ V40 தான் பெஸ்ட். பட் பிரைசிங் வச்சு பார்க்க சொல்ல பார்த்தா ரெண்டு மொபைலுக்குமே பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் டிஃபரெண்ட் வருது. பிரைசிங் வச்சு பார்க்க சொல்ல பார்த்தா விவோ V40 தான் பெஸ்ட். நான் பர்சனலா பார்த்தா விவோ V40 தான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தா இந்த விவோ V40 பத்தி அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூ பத்தி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்காக நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஐக்கன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்ககிட்ட 30K இருந்துச்சு அப்படின்னா விவோ V40e வாங்கலாம். உங்ககிட்ட 35K 40K இருந்துச்சு அப்படின்னா விவோ V40 வாங்கலாம். இந்த ரெண்டு மொபைல் வச்சு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற எந்த மொபைல் வச்சு கம்பேர் பண்ணி போடலாம் அதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதை இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.